பிரியா, இப்போ நான் ஒரு மோசமான சிச்சுவேஷனில் இருக்கும். நம்மளோட ப்ராஜெக்ட் ஜே இப்போ அவனோட பிரெயின் ஃபங்க்ஷன் உள்ள பிரச்சனையை உணர ஆரம்பிச்சிட்டான். நோ வே, அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னோடய சிமுலேட்டரில் மிஸ்டேக் நடக்க வாய்ப்பே இல்லை. ஸ்க்ரீனை பாருங்கள் பிரியா. கடைசியாக அவன் அவனோட ஒய்ஃபோட நினைவுகளை பார்க்க வந்தப்போ அவனோட நர்வ் சிஸ்டமில் சில மாற்றங்கள் நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் காட்டுது. ஓ, என்ன சொல்ல வரீங்க? என்னை சந்தேகப்படுறீங்களா டாக்டர்? அப்படி சொல்ல வரல. உன்னோட சிமுலேட்டர் ப்ரோக்ராமில் ஏதோ பக் ஃபார்ம் ஆகியிருக்கணும். அதனால தான் அது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சிமுலேட்டர் உருவாக்குனது நீ தான். அதில் உள்ள எல்லா ப்ரோக்ராமையும் டெவலப் பண்ணி டீபக், ரன், டெஸ்ட், ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் வரைக்கும் எல்லாமே நீ தான் பண்ணியிருக்கு. ஸோ உன்னோட ப்ரோக்ராம் லைனை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணு. ஓகே டாக்டர். பட் பிரியா, அவனுக்கு உண்மை தெரிஞ்சு அவனோட ஒய்ஃபை தேட ஆரம்பிச்சிட்டானா நமக்கு ரொம்ப ஆபத்து. அவனோட ஒய்ஃபோட சிமுலேட்டர் ரிப்போர்ட் நார்மலாக இருக்கா? எஸ் டாக்டர், கம்ப்ளீட்லி நார்மல். கம்ப்ளீட்டாக 24/7 அப்சர்வேஷனில் இருக்கணும். தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரியா. எஸ் டாக்டர், பட் ஒய் ஸோ சீரியஸ்? பிரியா, அவங்களோட பிளட் குரூப் ரேர் HbAc1. அதனால தான் நம்ம ஆராய்ச்சிக்கு அவளையும் அவள் குழந்தைய சிமுலேட்டரில் வச்சுருக்கோம். பட் அவளோட ஹஸ்பண்ட் மைண்டில் தான் அவனோட குழந்தையும் பொண்டாட்டியும் கார் ஆக்சிடென்ட்டில் டெத்தான மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுருக்கோம். பட் இன்கேஸ் அவனோட நினைவுகள் தப்புன்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப ப்ராப்ளம். ஸோ அவனை நம்மளால் இப்போ கொல்லவும் முடியாது. ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க கண்டிப்பாக தேவை. இது நம்ம வழக்கமாக பண்ணுற ப்ராஜெக்ட் மாதிரி கிடையாது. 6 மாதம் கழித்து மறுபடியும் அவனோட கணவரோட நம்ம சேர்த்து வைக்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்பவும் போல் வாழணும். அப்படி வாழும்போது நம்ம அவளோட பிரெயினில் ப்ரோக்ராம் பண்ண அந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். அதை தான் அமெரிக்கன்ஸ் விரும்புகிறாங்க. அந்த ரிப்போர்ட்டு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போது அகெயின் அவங்களுக்காக ப்ரோக்ராம் ரீரைட் பண்ணணுமா? ஆமாம் பிரியா, கம்ப்ளீட்டாக ரீரைட் பண்ணணும். அது ரொம்ப ரிஸ்க். ஒருத்தரோட பிரெயினை சிமுலேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிடலாம். அகெயின் ரீரைட் பண்ண சம்டைம்ஸ் அந்த பேஷண்ட் கோமா கூட போகலாம். இது ஹைலி ரிஸ்க். நத்திங் வில் ஹேப்பன் ஈஸிலி பிரியா. அதுவும் நம்மளோட ரிசர்ச்சில் எல்லாமே ரிஸ்க் தான். ஸோ டூ வாட் ஐ சே. அப்புறம் பிரியா, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே ஹைலி கான்ஃபிடென்ஷியல். ஸோ ஐ நோ டாக்டர், கம்ப்ளீட்லி கான்ஃபிடென்ஷியல். இன்றைக்கி அந்த சிமுலேட்டரில் இருக்கும்போது நமக்கே எப்படி தோணுச்சு, என் ஒய்ஃப் என் பொண்ணு இன்னும் சாகலை, கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு எதுவும் நடக்கலை, அப்படியே எனக்கு தோணுது. தாட்ஸே வருது. எல்லாத்தையோட இந்த தலைவலி வேறு. 2-3 மாத்திரை போட்டு தலைவலி அடங்கவே மாட்டேங்குது. என் மண்டைக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது. உன் பொண்டாடி பொண்ணு இன்னும் சாகலை, அவங்கள தேடிப்போன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம். இது எல்லாமே ஆரம்பித்தது ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஸ்கூலில் வரும்போது நடந்த ஆக்சிடெண்ட்டில் தான். கண்ணை முடிச்சு பார்த்தப்ப நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். என்னோடய ஒய்ஃப் டாக்டர் 2 பேரும் இறந்துட்டதாக சொல்லி எனக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நேம் வேதா ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் தான் அந்த எனிகிராம் சிமுலேட்டரை பற்றி தெரிஞ்சு அதை நான் சிமுலேட் பண்ண ஆரம்பித்தேன். அது இருக்கிற இடம் ஈகிள்ஸ் லேப். ஒருவேளை இது 2க்கு இது சம்மந்தம் இருக்குமா? இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்ப்போம், இதை பற்றி ஏதாச்சும் கிடைக்குதான்னு. சே, என்ன எந்த பேஜ்லையுமே சரியான இன்ஃபர்மேஷனே இல்லை. இந்த பேஜ் இல்லை கிடைக்கல. ஒரு நிமிஷம். பாட்னா வேதா ஹாஸ்பிட்டல், CEO ஆஃப் ஈகிள்ஸ் லேப். 2மே ஒருத்தர் தான், டாக்டர் ரங்கநாதன். இந்த ரங்கநாதன், ஓ மை காட், இவர் தான் என்னோடய சிமுலேட்டர் டாக்டரும். ஸோ அப்போ என் மைண்டுக்குள்ளே ஓடுறது எல்லாமே உண்மையா? என் ஒய்ஃப் டாக்டர் உண்மையாக இருக்காங்களா? இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒருவேளை அவங்க உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்க ஈகிள்ஸ் லேப்பில் தான் இருப்பாங்க. கண்டுபிடிக்கிறேன். ஹலோ ஜெசிகா, நான் தான் ஜே. உங்கள்கிட்ட காலில் பேசியிருந்தேனே, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். பண்ண முடியுங்களா ப்ளீஸ்? நான் அந்த ஃபோனில் கேட்டிருந்தேனுங்களே, இதை பற்றி எதுவும் சொல்ல முடியுங்களா ப்ளீஸ்? ஆக்சுவலி இதெல்லாம் நான் வெளியே சொல்லவே கூடாது. பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு கெஞ்சி கேட்டதுனால நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் எனிகிராம் எடுத்த நாள்லேருந்து வேறு ஒரு பேஷண்ட்டை ரொம்ப ரகசியமாக ரூமில் வச்சு அவங்க சிமுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட். மேபி இருக்கலாம். ஓகே, பட் உங்களுக்கு ஏன் எப்படி தோணுச்சு? எனக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறது எப்படி தோணுச்சு? எதை வச்சு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எதை வச்சுன்னா, உங்களோட சிமுலேட்டர் இருக்கிற ரூமுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் உள்ள சிமுலேட்டர் தான் அந்த பேஷண்ட்டாக இருக்காங்க. உங்களை சிமுலேட் பண்ணும்போதும் அவங்க சிமுலேட்டரோட உங்கள் சிமுலேட்டரை அவங்க கனெக்ட் பண்ணுறதை நான் செக் பண்ணேன். ஒவ்வொரு தடவை ஏன் அதை கனெக்ட் பண்ண எனக்கு டவுட் ஆச்சு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இதுக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் அதை பற்றி சொன்னதை யார்ட்டையும் காமிச்சிக்காதீங்க. ஒரு ஹெல்ப் லைன் டெக்னிக்ஸில் தான் அதை பண்ணேன். ஓகே, வரேன், பாய். கண்டிப்பாக நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ஜெசிகா. தேங்க்ஸ். நான் இதை எப்பவும் மறக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரு
ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த லேப் ரொம்ப அட்வான்ஸான லேப். அதுக்குள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ். தப்பி தவிர கூட எந்த அட்வைஸ் மேலேயும் கை வச்சிடாதீங்க. நேராக போய் அந்த பேஷண்ட்டை பாருங்கள். நீங்கள் தேடுறவங்களா இருந்தால் அவங்கள்ட்ட எதையுமே பேசாமல் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போயிடுங்க. அதான் உங்களுக்கு சேஃப். இதை பற்றி நான் உங்கள்ட்ட சொன்னதாக வெளியே காமிச்சிக்காதீங்க. இப்போ எனக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேஷண்ட் என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க, என்ன பாடி கண்டிஷனில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த பேஷண்ட் நீங்கள் தேடுற ஆளாக இருந்தால் அவங்கள்ட்ட எந்த பேச்சு கொடுக்காம அவங்கள சட்டன் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஓ மை காட் தர்ஷினி, நான் நினச்சது எல்லாமே சரிதான். என் பிரெயினில் ஒன்று எல்லாமே சரிதான். நீ உயிரோட தான் இருக்க. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். தர்ஷினி, நான் தான் செய் உன்னோட ஹஸ்பண்ட். எந்த ரியாக்ஷன் கொடுக்காம சில மாதிரி நிற்கிறேன். என்னை பார்த்ததுக்கப்புறம் என்னோட அடையாளம் தெரியலையா? தர்ஷினி, தர்ஷினி பேசு. தர்ஷினி பேசு. ஓகே ஜெசிகா சொன்னது இப்போ தான் ஞாபகம் வருது. சரி, நான் எதுவுமே பேச வேண்டாம். வா, நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிடலாம். கமான் வா போகலாம். பிரியா, நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. அந்த ஜே நம்ம லேபுக்கு வந்துட்டு அவனோட ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிகிட்டு போயிட்டான். அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீ வேகமாக போயிட்டு அந்த ரீரேட்டிங் ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணு. அவன் தப்பி தவறி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டானா நம்ம எல்லாருமே மாட்டிக்குவேன். நான் சொன்னதை செஞ்சு வை. கமான் குயிக்.